ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எபிசோட் பற்றி என்ன சொல்கிறது, அதே சேம் டேவை தான் ரிப்பீட் மோடில் நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் அந்த ப்ரொமோ சீன்ஸ் கூட ஆல்மோஸ்ட் பாதி வந்து டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் வெண்ணிலா வந்துட்டு இது ஃபிக்ஸ் வந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது மட்டும்தான் இன்னும் டெலகாஸ்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஓப்பனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஃபைனலி டாக்டரை பார்த்துட்டாங்க. டாக்டர்ஸ் நம்ம என்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோமோ அதை அப்படியே வந்து சொல்லியிருக்காரு. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி தான் ஏதோ ஒரு மெடிக்கல் டேர்ம் வந்து அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு குணம் ஆகாததுக்கு காரணம் கூட வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்றது தான். பட் இவங்க வந்து உங்களுடைய ஃபோட்டோ பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்க யாராவது கூடவே இருந்தாலே அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூடவே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான் எங்களுக்கு, பட் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேட்கும்போது எனக்குமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் டாக்டர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அண்ட் ஏதாவது ஃபாரின்ல இருந்து கூட டாக்டர்ஸ் வர வச்சு பாருங்க, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லும் போது டாக்டர் வந்து ஓகே நான் ஸ்பெஷலிஸ்ட்டுமே அரேஞ்ச் பண்ணுறேன், பட் எதுவுமே பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரி அண்ட் ராகினி ஒன்ஸ் அகைன் வந்துட்டு விஜய் கால் பண்ணுறாரு. பட் ராகினி வந்து நேற்று யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி விஜயோடைய கால் ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கரெக்டாக காவேரி வராங்க. வந்து பார்க்கும்போது விஜய் கால் பண்ணல அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. பட் ராகினி வந்து அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனை செம்மையாக அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ஐ மீன் காவேரி தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து எடுத்து விட்டாங்க. நைட் ஃபுல்லாக வெண்ணிலா கூட தான் ஸ்டே பண்ணாங்க. காலையில் சொல்லாமல் போயிட்டாங்க. பட் நீ ஏன் இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இருக்க, ஸோ உனக்கு முக்கியம் வந்து செட்டில்மெண்ட் பணம் தானே அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் கோர்ட்டு கேஸ்க்குலாம் நீ ஏன் அலையணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து காவேரி ட்ரிகர் பண்ணுறாங்க. பட் காவேரி வந்து மனசுக்குள்ளே இருந்தாலுமே அதை வெளியில் காமிச்சிக்காமல் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிவின் இன்னைக்கு காட்டல, பட் குமரன் அண்ட் யமுனாவுடைய கான்வர்சேஷன் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு, ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக குமரன் வந்து சொல்லியிருந்தாரு இன்னைக்கு யமுனா கிட்ட. ஸோ தப்பு காவேரி மேலே கிடையாது, நிவின் மேலேயும் கிடையாது, உன் மேலே மட்டும்தான் இருக்குது யமுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குட்டி அட்வைஸை கொடுத்தாரு. பிகாஸ் அவருமே புரிஞ்சுக்கிட்டாரு காவேரியை பற்றி பேசினாலே டென்ஷன் ஆவரா யமுனா அப்படின்னு சொல்லி. அதுக்கான ரீசன் கேட்கும்போது காவேரியை பற்றி பேசினாலே அவரோட மனசு வந்து மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் நிவினோடைய தப்பான இன்டென்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு அக்கறை தான். அக்கறையினால தான் காவேரி நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கிறானே தவிர தப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது யமுனா அப்படின்னு சொல்லி ஒரு சில நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு ஈவன் குமரனுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு தான் ஹாஸ்பிட்டலில் சகலைஸ்லாம் மீட் பண்ணுற சீன் போல் மேக்ஸிமம் அது வந்துட்டு நாளைக்கு வரலாம். ஏன்னா இன்னும் நைட் ஆகலை இல்லையா. காவேரியோடைய அந்த காவேரி அண்ட் தாத்தாவோடைய கான்வர்சேஷன்ஸுமே இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். பட் தாத்தா வந்துட்டு கேட்குற எல்லா கேள்விக்குமே காவேரி அவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணாங்க. ஸோ அவங்களுமே வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக இருக்க மாதிரி தான் இன்றைக்கி வந்து காமிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த வழி கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் இல்லையா. என்னதான் தாத்தா கிட்டே அவங்க சமாளித்தாலும் பிகாஸ் உயிரோடு இருக்காளா இல்லையா தெரியாமல் இருந்த ஒரு பொண்ணு சடனாக வந்து நிற்கும் போது அவர் வந்து உள்ளுக்குள்ளே இருந்த அந்த எமோஷனலாக தான் நேற்று காமிச்சிட்டாரு தாத்தா. அதெல்லாம் நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து என்னுடைய பொசசிவ்னஸ் தான், பட் அந்த பொசசிவ்னஸ் கூட நான் காமிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக தாத்தா கிட்ட வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஈவன் எங்கேயுமே விஜய் வந்து விட்டு கொடுக்கல. கால் பண்ணா நான் விஜய்னு கேட்டதுக்கு கூட கால் பண்ணி சொன்னார் தாத்தா அப்படின்னு சொல்லி. லேட்டர் விஜய்க்கே வந்து கன்ஃபார்மாக தாத்தா அண்ட் விஜய் பேசும்போது கூட காவேரிக்கு வந்து விஜய் கால் பண்ணி பேசின விஷயம் தெரிய வந்துருச்சுன்றது புரியுது. பட் ராகினி இதில் ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தாத்தாக்கும் தெரிய போகிறதில்ல, விஜய்க்கும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா விஜய் வந்து பேசினாரு அப்படின்ற விஷயம் காவேரி தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க, அதாவது பொய் சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் வந்து கால் பண்ணி தாத்தா கிட்ட பேசுகிறாங்க. பேசி நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சு, ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விஜய்மே அதான் சொல்கிறாரு, ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்க வேணாம் தாத்தா, ஹாஸ்பிட்டல்லே அட்மிஷன் போட்டுடலான்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஈவன் டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணது வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது தான், பட் அது சரி வராதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே சிக்னல் கட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதாவது அடுத்த கட்டத்தை வந்து அந்த அடித்தளம் வந்து இப்பயே போட்டுடுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ரொமோலேயே அதான் காமிச்சிருந்தாங்க இல்லையா, கால் பண்ணும்போது காவேரிக்கு இவருக்கு சிக்னல் கிடைக்கும், ஹாஸ்பிட்டலில் நெட்ஒர்க் இல்லை அப்படின்ற காரணத்தால் தான் காவேரி கிட்ட அப்பயுமே பேசல போல். ஸோ லேட் நைட் ஆகியும் விஜய் வந்து வீட்டுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமைய போகுது அப்கமிங்கில். அது தொடர்ந்து தான் நிவின் அண்ட் குமரன் வந்து அங்கே போக போகிறாங்க. ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி ஒன்று ஃபேமிலி சொல்லி குமரன் அங்கே வந்து அங்கே போகணும், அப்படியே கூட போகும்போது நிவினை ஜாயின் பண்ணிக்க வச்சுக்கணும். அதர்வைஸ் வேறு ஏதாவது சுச்சுவேஷனோட போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.